முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விமான விபத்தில் சிக்கி மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்தார். சம்பவம் குறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் காவியா இணைந்திருக்கிறார். வணக்கம் காவியா, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிஷேக். தற்போது மகாராஷ்டிராவின் முக்கிய அரசியல்வாதியாக கருதப்படும் அஜித் பவார் உயிரிழந்த செய்தி கேட்டு தொடர்ந்து மகாராஷ்டிரா முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தற்போது தகவல்களை கேட்டிருந்திருக்கின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சிறிய ரக தனி விமானத்தில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் பாராமதி பகுதி அருகே தரையிறங்க முயன்ற போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக விமானம் விழுந்து பருகி விபத்துக்கு உள்ளானது. விபத்தில் சிக்கிய விமானம் உடனடியாக தீப்பற்றி எரிய தொடங்கியது. தொடர்ந்து இந்த விபத்தில் பயணித்த அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த அவரது பாதுகாவலர்கள் 2 பேர் மற்றும் விமானிகள் 2 பேர் என மொத்தம் தொடர்ந்து 6 பேர் உயிரிழந்துள்ளதாக விமானத்துறை இயக்ககம் அறிவித்திருக்கிறது. நாட்டின் மூத்த அரசியல் தலைவராக சரத்பவாரின் அண்ணன் ஆனந்த்ராவ் பவாரின் மகனான அஜித் பவார் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக 6 முறை பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலத்தின் நிதித்துறை, மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அமைச்சராகவும் அவர் பணியாற்றி இருந்திருக்கிறார். சரத்பவாரின் அரசியல் வாரிசு என்பதில் ஏற்பட்ட மோதலால் அஜித் பவார் தனித்து செயல்பட்ட நிலையில் அவரது பிரிவையே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசில் 3வது பெரிய கட்சியாக அஜித் பவாரின் கட்சி உள்ள நிலையில் அஜித் பவாரின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியை பரபரப்பாக காணப்படும் நிலையில் அஜித் பவாரின் மரணம் தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விமானம் விழுந்து நொறுங்கியதற்கான காரணம் குறித்தும் விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் நிலைமை குறித்து கேட்டிருந்திருக்கின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நீடித்து வருவதால் தொடர்ந்து பாராமதி தொகுதியிலேயே அவர் வெற்றி பெற்றதால் அந்த பகுதியில் விபத்து நடந்த நிலையில் பாராமதி மக்கள் அங்கு தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.